வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 1 பின்னங்களில் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.1 முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி 7 3/4 + 6 1/2 = டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. ரெண்டு எப்படி இருக்குது, நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ இந்த கலப்பு பின்னத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை என்னவா மாற்றணும், நம்ம தகா பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னத்தை என்னவா மாற்றணும், ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றிக்கலாங்களா. அப்போ எப்படி மாறுது பாருங்க. ஸோ தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 7 3/4 இருக்கா. 7 அப்படிங்கிறது முழு எண்ணு சொல்லுவோம். இது என்னது, முழு எண். இந்த 3 வந்து என்ன அப்படின்னா மேலே இருக்க தொகுதின்னு சொல்லுவோம். 4 வந்து பகுதின்னு சொல்லுவோம். இது எப்படி மாற்றணும் அப்படின்னா முழு எண்ணோட பகுதியை பெருக்கிக்கிட்டு அதோட ப்ளஸ் தொகுதியை கூட்டிக்கணும். ஓகேங்களா. அப்போ முழு எண் பெருக்கல் பகுதி ப்ளஸ் தொகுதி பை பகுதின்னு வரும். அப்போ எப்படி மாறிடும், முழு எண் நமக்கு 7 இன்ட்டு பகுதி என்னது 4. அப்போ 7 4 பெருக்கி ப்ளஸ் போட்டு தொகுதியில் என்ன இருக்குது 3 பை பகுதி அப்படின்னு வந்துடுங்களா. ஸோ இப்படி தான் எழுதணும். ஓகேவா. அப்போ போடுறோம். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 7 4 பெருக்கிக்கிறோம் ப்ளஸ் தொகுதி பை பகுதிங்களா. அப்போ முழு எண் எது, தொகுதி எது, பகுதி எதுன்னு தெரியும். முழு எண் அப்படிங்கிறது முன்னாடி இருக்க எண், தொகுதி அப்படிங்கிறது மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது பகுதி. ப்ளஸ் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டல் கொடுத்துருக்காங்களா, அந்த கூட்டல் போட்டுக்கிறோம். அடுத்து இதே மாதிரி தான் இதுவும் 6 2 பகுதியை பெருக்கிறோம் ப்ளஸ் தொகுதி 1 கூட்டுறோம் பை 2ன்னு வந்துருங்களா. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். 7 4 என்ன, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம். இந்த 7 4 பெருக்கிறோம், அடுத்து 6 2 பெருக்கிக்கிறோம். அப்போ 7 4 என்ன வருது அப்படின்னா 28 வருது. ப்ளஸ் 3/4 அப்படியே எழுதிப்போம். ப்ளஸ் 6 2 12 ப்ளஸ் 1/2ன்னு எழுதிப்போங்களா. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுறோம். அப்போ 28ஓட 3 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 31/4ன்னு வந்துடும். ப்ளஸ் 12 + 1 என்ன ஆகிடும், 13/2ன்னு வந்துடுங்களா. அப்போது இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து கலப்பு பின்னமாக இருந்ததை தகா பின்னமாக மாற்றியாச்சு. கலப்பு பின்னமாக இருந்ததை தகா பின்னமாக மாற்றிட்டோங்களா. இப்போ கூட்டணும் அப்படின்னா நம்மளோட பகுதி அப்படிங்கிறது என்னது, கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே சமமாக இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே என்ன இருக்கணும், சமமாக இருக்கணும். சமமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமப்படுத்தணும். இப்போ 4 2 ஒரே வாய்ப்பாடில் வருது இல்லைங்களா. அப்போ 4 2 ஒரே வாய்ப்பாடில் கீழே இருக்கிறது என்ன இருக்குது, 4 2 இருக்கா. அப்போ 2 ஒரே வாய்ப்பாடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 2 ஒரே வாய்ப்பாடாக இல்லை அப்படின்னா வெவ்வேறு என்ன இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். அப்போ இங்கே 4 2 ஒரே வாய்ப்பாடாக இருக்கனால ஸோ குறுக்கு பெருக்கல்லையும் உங்களுக்கு நான் சம் போட்டு காமிக்கிறேன். இப்போ 4 2 ஒரே வாய்ப்பாடில் வருங்களா. அப்போ இங்கே 4 இருக்குது. இந்த 2 4 ஆக்க முடியுமான்னு முடியும். எப்போ 2ஓட 2 பெருக்கணும் அப்படின்னு என்ன ஆகிடும், 4 ஆகிடும். அப்போ கீழே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே என்ன பண்ணுறோம், 2ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன ஆகிடுது பாருங்கள், ஃபஸ்ட்டு 31/4 ஆகிடுது. ப்ளஸ் 13 பெருக்கல் 2 என்ன ஆகிடும், 26ன்னு வந்துடுங்களா. பை 2 × 2 4. இப்போ என்ன பண்ணிட்டோம், பகுதி ரெண்டுமே நம்ம 4ன்னு மாற்றியாச்சா. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா பின்னத்தில் கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாம். அப்போ பகுதி சமமாக இருக்குது. அப்போ 4ன்னு போட்டுக்கலாம். 31 + 26ங்களா. அப்போ 31 26 கூட்டினா நமக்கு என்ன வருது, 57/4ன்னு வருது. நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு கலப்பு பின்னமாக கொடுத்துருந்தாங்க. இது தகா பின்னமாக இருக்குது. தகா பின்னமும் தகு பின்னமும் அப்படின்னு என்ன வித்தியாசம்னா, தகா பின்னம்க்கு மேலே வந்து பெரிய எண் என்ன இருக்கும், பெரிய எண் பை சிறிய எண்ணுன்னு இருக்கும். கீழே வந்து சின்ன எண்ணாக இருக்கும். அது தகு பின்னம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே சின்ன எண் கீழே பெரிய எண் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தகா பின்னம் அப்படின்னா மேலே பெருசு கீழே சின்னது. தகு பின்னம் அப்படின்னா மேலே சின்னது கீழே பெருசு. அப்போ மேலே சின்னதாக இருந்தால் கீழே பெருசாக இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியாது, அதை வகுக்க முடியாது. இப்போ பாருங்கள் 57/4 அப்படிங்கிறது என்ன இருக்குது, மேலே பெருசாகவும் கீழே சின்னதாக இருக்குது. அப்போ தகா பின்னங்களா. அப்போ 4ஆல் 57 வகுக்கணும். அப்போ வகுத்தோம் அப்படின்னா 4 படல ஒரு நாள் 4 மீதி 1 ஆகிடும். இந்த 7 கீழே இருக்கிறோம். அப்போ 4 படல 17 வராது, 4 4 16 வரும், மீதி 1 வந்துருங்களா. ஸோ எப்படி இது கலப்பு பின்னமாக எழுதுவோம் அப்படின்னா ஈவு, இது ஈவு, இது மீதி, இது வந்து என்னது வகுக்கும் எண். ஓகேங்களா. எதால் வகுப்படும் எண், வகுக்கும் எண், இது வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ மேலே ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஈவு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், மீதி பை வகுக்கும் எண். அப்போ 14 1/4 தான் ஆன்சர். அப்போ கொடுத்த கேள்வியில் நம்ம இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 14 1/4 தான் விடை. அடுத்து இதில் செகண்ட் கேள்வி
முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஒரு முழு எண்ணும் தகு பின்னத்தின் கூடுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ முன்ன கொடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க. 7 3/4 கொடுத்துருந்தாங்களா. இது முழு எண் சொன்னோம். 7 3/4 தானே கொடுத்துருந்தாங்க. அதோட தானே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 6 1/2 கூட்டுங்கன்னாங்க. அப்போ 7 அப்படிங்கிறது முழு எண் மற்றும் தகு பின்னம் அப்படின்னா, தகு அப்படின்னு என்ன சொன்னோம், தகு அப்படின்னா மேலே சிறிய எண் கீழே பெரிய எண். ஓகேங்களா. அப்போ இங்கே பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது சிறிய எண், இது பெரிய எண். அப்போது முழு எண்ணும் தகு பின்னத்தின் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு கலப்பு பின்னமாக கிடைக்குது. அப்போ முழு எண்ணையும் தகு பின்னத்தின் கூடுதல் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கலப்பு பின்னம் எனப்படும். என்ன சொல்லுவோம், கலப்பு பின்னம். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு கலப்பு பின்னத்தை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பாருங்களேன், இது ஒரு முழு எண், இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. சிறிய எண் வகுத்தல் பெரிய எண் இருக்கா. அப்போ மேலே சிறுசாக இருந்து கீழே பெருசாக இருந்து தகு பின்னங்களா. அப்போ முழு எண்ணு தகு பின்னமும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொன்னோம், கலப்பு பின்னங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தை என்னவா மாற்றணும், தகா பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பார்த்தோம் நம்ம, ஸோ இந்த 5ஓட 3 பெருக்கிக்கணும். முழு எண்ணோட தொகுதியை பெருக்கி ப்ளஸ் பகுதியை பெருக்கி மேலே இருக்க தொகுதியோட கூட்டி பை இது போட்டுப்போங்களா, பை பகுதி போடுவோம் மைனஸ். அடுத்து என்ன பண்ணுவோம், 3ஓட 2 பெருக்குவோங்களா, 3 × 2 ப்ளஸ் மேலே என்ன இருக்குது, நமக்கு தொகுதியில் 1 இருக்குது, வகுத்தல் 2ங்களா. அப்போ இதை ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதோட மதிப்பு கண்டுபிடிப்போம். 5 3 என்ன 5, I 3 5, மீதி ப்ளஸ் 1/3 வந்துடுங்களா. நடுமத்தில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். 3 2 என்ன 6 + 1/2 வந்துடுங்களா. இப்போ இதை கூட்டினா என்ன வருது, 15 + 1 16/3 மைனஸ் 6 + 1 என்ன ஆகிடும், 7/2 வந்துடுங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, கீழே பாருங்களேன், கீழே பகுதி சமமாக இல்லை. பகுதி சமமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண முடியும்னு பார்த்தோங்களா. பெருக்கல் வகுத்தலுக்கு பகுதி சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கூட்டல் கழித்தலுக்கு மட்டும்தான் பகுதி சமமாக இருக்கணும். போன சம்மில் பகுதி வெவ்வேறையாக இருந்துச்சு, ஒன்றில் 4 2 இருந்துச்சு, ஆனால் 2 ஒரே வாய்ப்பாட்டில் வரும். அதனால் என்ன பண்ணோம், இந்த 2 2ஆல் பெருக்கி மேலேயும் கீழேயும் நம்ம 4ன்னு மாற்றிக்கிட்டோங்களா. ஆனால் இந்த சம்மில் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பகுதி வெவ்வேறையாக இருக்குது. 3 2 இருக்குது, 3 2 ஒரே வாய்ப்பாட்டில் வராது. 3 2 ஆகுது, ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அதுக்காக குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, அந்த 16ஓட 2 பெருக்கிறோம், 7ஓட 3 பெருக்கி வகுத்தல் கீழே இருக்கக்கூடிய எண்ணை போட போகிறோம். அப்போ 16 × 2 இடத்துல மைனஸ் இருக்குது. அடுத்து 7ஓட கீழே 3 பெருக்கிறோம், வகுத்தல் கீழே என்ன இருக்குது 3 × 2. இதுதான் குறுக்கு பெருக்கல் முறை. ஸோ அப்போ நமக்கு 2 ஒரே வாய்ப்பாட்டில் வந்ததுன்னா எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னு சொல்லி பார்த்து போட்டுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், குறுக்கு பெருக்கல் பயன்படுத்துகிறோம். அடுத்து 16 × 2 கண்டுபிடிக்கலாங்களா. 16 × 2 32 மைனஸ் 7 3 21/3 6ன்னு வந்துடுங்களா. அப்போ 32ல் 21 கழிக்கணும். போச்சு அப்படின்னா மீதி 1, 3ல் 2 போச்சுன்னா மீதி 1ங்களா. அப்போ 11/6ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த 11/6 அப்படிங்கிறது நமக்கு என்னதான், தகா பின்னம் தான். அப்போ தகா பின்னம் மேலே பெரிய எண் கீழே சின்ன எண் இருந்தால் 6ஆல் 11 வகுக்க முடியும் இல்லையா. அப்போ வகுக்கிறோம். அப்போ வகுத்து கலப்பு பின்னமாக எழுதுறேன். ஏன்னா கொஸ்டினில் கலப்பு பின்னமாக தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ 6ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 6 வரும், 2 தடவை போனாவே என்ன ஆகிடும் 12 ஆகிடும். அப்போ 6, ஸோ 11ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 5ங்களா. அப்போ எப்படி எழுதுவோம், இது ஈவு, இது மீதி, இது வகுக்கும் என்னன்னு சொன்னாங்களா. அப்போ ஈவு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், மீதி மேலே எழுதிக்கணும், பை வகுக்குமே. அப்போ 1 5/6 தான் ஆன்சர். அப்போ இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 5/6. அடுத்து 4வது கேள்வி, 8 வகுத்தல் 1/2 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 8 வகுத்தல் 1/2. அப்போ இங்கே 8 கீழே எதுவுமே என்ன இருக்கிறது அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 8/1 வகுத்தல் 1/2 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த வகுத்தலில் இருக்கிறத நான் பெருக்கலாக மாற்றுறேன். வகுத்தலில் இருக்கிறது என்னவா மாற்றுறேன், பெருக்கலாக மாற்றுறேன். அப்படின்னா எப்படி மாற்றலான்னா, 8/1 அப்படியே வரும். பெருக்கலாக மாறும்போது 1/2 அப்படிங்கிற தலைகீழ 2/1ன்னு வந்துடும். 1/2 எப்படி மாறிடும், தலைகீழ 2/1 அப்படின்னு வந்துடும். வகுத்தலில் நம்ம பெருக்கலாக மாற்றும் போது அப்போது தலைகீழாக மாறிடும். அப்போ 1/2 என்ன ஆயிரும், 2/1 வந்துடும். அப்போ என்ன இருக்குது, மேலே 8 × 2 இருக்குது, கீழே 1 × 1. நம்ம சொன்னோம் இல்லையா, பெருக்கல்ல என்ன தேவையில்லை, கீழே இருக்கக்கூடிய பகுதி சமமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெருக்கல்லையும் வகுத்தல்லையும் கூட்டல் கழித்தல மட்டும்தான் என்ன பண்ணுவோம், பகுதி சமமாக இருந்தால் தான் தொகுதி மேலே இருக்கிறத கூட்ட முடியும். அப்போ 8 2 16/1 வரும். ஸோ ஈக்குவல் டு 16. அப்போ 8 1/2 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 16ன்னு கிடைக்குது.
5வது கேள்வி, டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணை தலைகீழாக அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. எந்த ஒரு எண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணுக்கு தலைகீழா அதுவே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா கீழே எதுவுமே என்ன இருக்கிறது அர்த்தம் 2/1 இருக்குங்களா. இது தலைகீழ எழுதுனா என்ன வரும் 1/2ன்னு வந்துடும். அப்போ 2/1 1/2 ஒன்னா இல்லை வேற. இப்போ 5/6ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தலைகீழ எழுதுனா என்ன வரும் 6/5ன்னு வருங்களா. அப்போ இது 2 ஒன்னா இல்லை வேற தான். என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலைகீழும் அதே மாதிரி கிடைக்கும். ஒரு எண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா தலைகீழும் அதே வரணும். இப்போ இங்கே பாருங்க, இங்கே 2/1 எடுத்து இங்கே 1/2 வெவ்வேறையா இருக்கு. 5/6ன்னு எடுத்து 6/5 வெவ்வேறையா இருக்கு. அப்படி இல்லாமல் எந்த எண்ணுக்கு அதே தலைகீழ வரும்னு கேட்குறாங்க. 1 எடுத்துக்கலாங்களா. 1 எடுத்தோம் அப்படின்னா கீழே 1 இருக்கிறது அர்த்தமா தலைகீழ எழுதுனால என்ன வரும் அதே 1/1ன்னு வரும். அப்போ 1ங்கிற எண்ணுக்கு தான் என்ன இருக்கு அது தலைகீழாவும் அதுவே நமக்கு கிடைக்கும். அப்போ இதோட விடை 1. 2வது கேள்வி, சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. 3 1/2 என்பதை 3 + 1/2 எனவும் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 1/2 எப்படி எழுதலாங்களா 3 + 1/2ன்னு எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இப்போ சரியா தவறான்னு செக் பண்ணிடலாமா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 1/2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ தகா பின்னமாக மாற்றணுமா. அப்போ என்ன பண்ணுவோம் 3ஓட 2 பெருக்கி 1 கூட்டும். அப்போ 3 × 2 + 1 வகுத்தல் பகுதியில் என்ன இருக்குது ஸோ 2 அந்த கீழே இருக்கிறது அப்படியே போட்டு போங்களா. அப்போ 3 × 6 + 1/2ன்னு வந்துடும். அப்போ 6 + 1 என்ன வருது 7/2ன்னு கிடைக்குது. இது எதோட மதிப்பு 3/1 3/3 × 1/2க்கு. அடுத்து என்ன கொடுத்துருவோம் 3 + 1/2ங்களா. இப்போ இதோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3 + 1/2 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே 3 கீழே எதுவுமே என்ன இருக்கிறது அர்த்தம் ஸோ நமக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது கீழே நமக்கு பகுதி சமமாக இருந்தால் தான் கீழே இங்கே என்ன இருக்கணும் 2ம் சமமாக இருந்தால் மட்டும்தான் மேலே இருக்கக்கூடியது கூட்ட முடியும். இங்கே 1 2ன்னு இருக்கு. அப்போ இந்த 1 2ஆ மாற்ற முடியுமா. எப்போ 1 2ஓட பெருக்கணும் அப்படின்னா 2ன்னு வந்துடும். ஸோ அப்போது இப்போ 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலே கீழே என்ன ஆகிடும் கீழே 2ன்னு வந்துடுங்களா. அப்போ எப்படி வருது 3 2 6/2ன்னு வந்துருச்சு + 1/2. அப்போ கீழே நமக்கு என்ன ஆயிடுச்சு நம்மளோட பகுதி சமமாயிருச்சு. அப்போ பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை கூட்டுவோங்களா மேலே இருக்கிறத. அப்போ 6 + 1 7/2ன்னு கிடைச்சிருக்கு. கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க 3 1/2 என்பதை 3 + 1/2 எனவும் எழுதலாம் கொடுத்துருந்தாங்களா. அப்போ 3 × 1/2க்கும் 7/2 தான் வந்திருக்கு. 3 + 1/2க்கும் என்ன தான் வந்திருக்கு 7/2 தான் வந்திருக்கு. அப்போ கொடுத்த கேள்வி சரி, ரெண்டுமே சமம் தான். அடுத்த 2வது கேள்வி, இரு தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் ஒரு தகா பின்னமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தகு பின்னம் அப்படின்னா என்ன சொன்னோம் மேலே சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பர் இருக்குன்னு சொன்னோமா. அப்போ அந்த நம்பரை எப்போ கூட்டினாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்கன்னா ஒரு நமக்கு தகா பின்னமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு சில நம்பருக்கு தான் நமக்கு என்ன கிடைக்கும் தகா பின்னமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு தகு பின்னமே கூட ஆன்சராக வரலாம். அப்போ அவங்க கொடுத்த கேள்வி தவறு. அடுத்து 3வது கேள்வி, 13/4 கலப்பு பின்னம் 3 1/4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 13/4 இது என்னது தகா பின்னமாக இருக்கிறது கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கீழே இருக்க நம்பரால் மேலே இருக்கிறத வகுப்போங்களா. அப்போ 4 வைப்பான 13 வருதான்னு பார்க்கணும். 4 3 என்ன வருது 12 வருது, மீதி 1ங்களா. ஸோ இது என்னது ஈவு, கீழே இந்த 1 என்னது மீதி, இது வகுக்கும் என்ன. அப்போ எப்படி எழுதுவோம் ஈவு மீதி / வகுக்கும் மீன். அப்போ நமக்கு இங்கே ஈவு என்ன 3, மீதி என்ன 1 / வகுக்கும் என்னன்னா 4. அப்போ 13/4 3 1/4ன்னு எழுதலாமா. அப்போ அவங்க கொடுத்த கேள்வி கரெக்டு தான். அப்போ என்னது சரி. அப்போது இதை நம்ம வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது 3 1/4 கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 3 1/4 தான் கிடைக்குது. அடுத்த 4வது கேள்வி, தகா பின்னத்தின் தலைகீழ் எப்பொழுதும் ஒரு தகு பின்னமாக இருக்கும். தகா பின்னம் அப்படின்னா என்ன சொன்னோம் மேலே பெரிய எண் கீழே சிறிய எண். சரி தகா பின்னம் அப்படின்னா எப்படி இருக்கும் மேலே பெரிய எண் கீழே சிறிய எண்ணு பார்த்தோங்களா. இதுதான் தகா பின்னம். தகா பின்னம்னா எப்படி இருக்கும் மேலே பெருசாகவும் கீழே சின்னதாகவும் இருக்கும். அதுவே தகு பின்னம் அப்படின்னா மேலே சிறிய எண்ணும் கீழே பெரிய எண்ணும் இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தகா பின்னம் எடுத்துக்கிறோம். அப்போ தகா பின்னம்னா என்ன இப்போ 10/6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே பெரிய எண் கீழே சிறிய எண்ணா இருக்குது. நான் 10/7 எடுத்துக்கலாம். அப்போ 10/7 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோட தலைகீழ என்ன வரும் எனக்கு 7/10ன்னு வருங்களா. அப்போ மேலே பெரிய எண்ணா இருந்து கீழே சிறிய எண்ணா இருந்தது. இதுதான் தகா பின்னம் சொல்லுவோம். இது தலைகீழாக மாற்றும் போது 7/10 அப்படின்னு மேலே சிறிய எண் கீழே பெரிய எண்ணா வருது. அப்போ ஒரு தகா பின்னத்தை தலைகீழ எழுதணும் அப்படின்னா தகு பின்னமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான், இதுக்கு சரி.
ஸோ அடுத்த 5வது கேள்வி 3 1/4 இன் பெருக்கல் 3 1/4 ஈக்குவல் டு 9 1/16 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு இதுக்கான விடை கண்டுபிடிக்கலாம். 3 1/4 பெருக்கல் 3 1/4 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதை ஒரு கலப்பு பின்னமா இருக்கு, தகா பின்னமா மாற்றுவோமா. அப்போ 3யோட 4 பெருக்கி ப்ளஸ் தொகுதியில் என்ன இருக்கோ அதை கூட்டுவோங்களா, பை பகுதி போட்டுப்போம். இங்கே பெருக்கல் இருக்கனால பெருக்கல் போட்டுக்கிறோம். அடுத்து 3 × 4 ப்ளஸ் மேலே இருக்க தொகுதி வகுத்தல் பகுதிங்களா. ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது 3 4 என்னதாயிரும் 12 + 1/4 வந்துடும். பெருக்கல் இங்கே என்ன ஆகிடும் 3 4 12 + 1/4 வருங்களா. அப்போ 12 + 1 என்ன வரும் 13/4 பெருக்கல் 13/4 வந்துடும். அப்போ 13/4 பெருக்கல் 13/4 வருங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், பெருக்கல்ல நமக்கு பகுதி சமமாக இருக்கணும்னு இல்லை, என்ன இருக்கோ அது அப்படியே பெருக்கும். அப்போ மேலே 13 × 13 கீழே 4 × 4 இருக்கா. அப்போ 13 பெருக்கணும் அப்படின்னா 169 வரும். 4 4 என்ன வரும் 16ன்னு வரும். அப்போ 169/16 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 13 × 13 பெருக்கி காமிக்கிறேன். 13 × 13 3 9 1 3 3 1 3 3 1 1 1. ஸோ 9 6 1 அப்போ 169. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 169 16 வாய்ப்பாடால் பெருக்கணும். 16 வாய்ப்பாடில் ஒரு தடவை 16 0 ஆகிடும். 9 கீழே இருக்கணும். 16 வாய்ப்பாடில் என்ன ஆகாது 9 வராது. அப்போ கலப்பு பின்னமாக நம்ம மாற்றணும் அப்படின்னு எப்படி மாற்றுவோம், ஈவு மீதி பை வகுக்குமீன் 1 9/16 வரணும். ஆன்சர் நமக்கு என்ன வரணும் 1 9/16 வரணுங்களா. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு ஆன்சர் 1 9/16 வரணும். ஆனால் 9 1/16 கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. இந்த விடை நமக்கு கிடைக்கல. 1 9/16 தான் கிடைச்சிருக்கு. அடுத்து 3வது கேள்வி பின் வருவற்றுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ கொடுத்துருக்கிறதுக்கு விடையளிங்க அப்படின்ட்டாங்க. 1/7 மற்றும் 3/9 கூடுதல் காண்க. கூடுதல் அப்படின்னு என்ன பண்ணும், 2 கூட்டி என்ன விடை வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 1/7 கூடுதல் அப்படின்னா கூட்டல் ப்ளஸ் 3/9 நம்ம பார்த்துருக்கோங்களா ஆல்ரெடி. இது எப்படி இருக்குது, நமக்கு கலப்பு பின்னமாக இல்லை, நார்மலாக. ஸோ ஒரு தகு பின்னமாக இருக்கா. அப்போது இது நம்ம கூட்டணும் அப்படின்னா எப்படி கூட்டணும், நம்ம கூட்டணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடியது நம்மளோட பகுதி சமமாக இருக்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 7 9 எப்படி இல்லை சமமாக இல்லை, சமமாக்கணுமா. ஆனால் 7 9 என்ன ஆகுது ஒரே பாட்டில் வராது. வந்துச்சு அப்படின்னா அதை பெருக்கி போட்டுப்போம். வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் பண்ணணும்னு பார்த்தோங்களா. அப்போ 1 × 9 பெருக்கிறோம், 7 × 3 பெருக்குங்களா. அப்போ 1 × 9 கூட்டல் 7 × 3 பை கீழே என்ன இருக்குது 7 9. அப்போ அதை பெருக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பெருக்கிங்களாங்க. 9 9 7 3 21 பை 7 9 63 ஆயிருமா. ஸோ 21ஓட 9 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது 30 கிடைக்குது. அப்போ 30/63 கிடைக்குமா. ஸோ 30 63 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 3 வாய்ப்பாடில் வரும். 3 வாய்ப்பாடில் 1 3 3 0 1 தடவை. இது பார்த்தோம் அப்படின்னா 2 3 6 1 3 3 அப்போ 21 தடவைங்களா. அப்போ 10/11 அப்படின்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது 10/21 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இந்த 10/21 மறுபடியும் வகுக்க முடியுமா அப்படின்னா 21 வாய்ப்பாடில் 10 வராது. அப்போ இதோட விட்டுரும். அப்போ தகா இது வந்து என்ன பின்னம் அப்படின்னா தகு பின்னமாக கிடச்சிருக்கு. தகு பின்னமாக வந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருவோம். ஒருவேளை தகா பின்னம் மேலே பெரியன்னு கீழே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை வகுத்து என்ன பண்ணுவோம் கலப்பு பின்னமாக எழுதுவோம். அப்போ கொடுத்துருக்க கேள்வியில் என்ன கேட்டாங்க, 1/7 ப்ளஸ் 3/9 கூட்டா என்ன கிடைக்கும்னு கேட்டாங்களா. அப்போ 10/21 அப்படிங்கிற விடை கிடைக்குது. அடுத்து 2வது 3 1/3 மற்றும் 4 1/6 கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதோட கூடுதல் அப்படின்னால இங்கே என்னதான் கூட்டல், ரெண்டையும் கூட்டணும். அப்போ 3 1/3 ப்ளஸ் 4 1/6ங்களா. இது எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நமக்கு கலப்பு பின்னமாக இருக்குது. எப்படி இருக்குது கலப்பு பின்னமாக இருக்க தகா பின்னமாக மாற்றணுமா. அப்போ தகா பின்னமாக மாற்றினா என்ன பண்ணுவோம் 3ஓட 3 பெருக்கி ப்ளஸ் தொகுதியில் என்ன இருக்கோ அதை போட்டு பை வகுத்தல் பை பகுதியா ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணுவோம் 4ஓட 6 பெருக்கி மேலே இருக்க என்ன இருக்கோ அதோட கூட்டுவோமா. மேலே 1 இருக்குது பை 6ன்னு போட்டுப்போங்களா. அப்போ 3 9 ப்ளஸ் 1/3 வந்துடும். இங்கே ப்ளஸ் 4 6 என்னது 24 ப்ளஸ் 1/6 வந்துடுங்களா. அப்போ 9 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும் 10/3 வந்துடும். 24 ப்ளஸ் 1 25/6 வந்துடுங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா கீழே பார்க்கணும் பகுதி எப்படி இருக்கணும், பகுதி சமமாக இருக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ பகுதி சமமாக இல்லை அப்படின்னா பகுதி சமப்படுத்தி தான் என்ன பண்ண முடியும் தொகுதியில் மேலே இருக்கிறத கூட்ட முடியும்னு சொன்னோமா.
அப்போ அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம், குறுக்கு பெருக்கலும் பண்ணலாம், இன்னொன்று ரெண்டும் ஒரே வேப்பாடில் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியும் போடலான்னு சொன்னோமா. அப்போ 3 6 ஒரே வேப்பாடில் வரும். அப்போ இந்த 3 பெரிய நம்பர் என்ன 6, அப்போ 3 6 ஆக்க முடியுமான்னு பார்க்குறோம். 3 என்ன பண்ண முடியுமான்னு பார்க்குறோம், 6 ஆக்க முடியுமான்னு பார்க்குறோம். 3 வேப்பாடில் எப்போ 6 வரும் அப்படின்னா 3 2 6ன்னு வரும். அப்போ கீழே 2ஆல் பெருக்குனா மேலே என்ன பண்ணுறோம் 2ஆல் பெருக்குறோம். அப்போ 10 2 20/6 ப்ளஸ் 25/6ன்னு வந்துடும். கீழே பகுதி சமமாக கீழே இருக்கிறது சமமாக ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கிறது 2 கூட்டுறோம். அப்போ 20 + 25ன்னு வரும். 20 25 கூட்டினா என்ன வரும் நமக்கு 45ன்னு கிடைக்குது. அப்போ 45/6ன்னு கிடைச்சிருச்சுங்களா. இது எப்படி இருக்கு, மேலே பெரிய நம்பரும் கீழே சின்ன நம்பருமா இருக்கு. அப்போ மேலே பெருசு கீழே சின்னதாக இருந்தால் என்ன பண்ணும் வகுக்கணுங்களா. அப்போ 6ஆல் 45 வகுக்கிறோம். 6ஆல் என்ன பண்ணுறோம் 45 வகுக்கிறோம். 6 7 என்ன வரும் அப்படின்னா 42 வரும். மீதி 3 வருங்களா. அப்போது என்ன எழுதுவோம், ஈவு அப்படின்னா மேலே இருக்கிறது மீதி பை வகுக்கும் என்னங்களா. அப்போ என்ன விடை கிடைக்குது அப்படின்னா 7 3/6ன்னு கிடைக்குது. அப்போ இதோட விடை 7 3/6 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ இதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன அப்படின்னா 3 6 பாருங்களேன், மேலே இருக்கக்கூடிய எண்ணும் கீழே இருக்கக்கூடிய எண்ணும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஒரே வேப்பாடில் வரும். 3 வேப்பாடில் ஒரு தடவை, இது 2 தடவைங்களா. அப்போ இன்னும் சுருக்கணும் அப்படின்னா 7 1/2ன்னு எழுதலாம். ஸோ 7 3/6னாலும் சரி தான், 7 1/2னாலும் சரி தான். ஏன்னா 3 6 ஒரே வேப்பாடில் வருங்கனால அடிச்சு என்ன பண்ணியிருக்கோம் 7 1/2 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்த கேள்வி சுருக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணும் சுருக்கணும். ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா அதை கேன்சல் பண்ணி என்ன பண்ணும் சுருக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. பாருங்க கேள்வி 1 3/5 ப்ளஸ் 5 4/7ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த கலப்பு பின்னமாக ஃபர்ஸ்ட் நம்ம என்னவா மாற்றணும், தகா பின்னமாக மாற்றணுங்களா. அப்போ தகா பின்னமாக மாற்றினா என்ன பண்ணும் 1ஓட 5 பெருக்குவோங்களா. 1 × 5 ப்ளஸ் தொகுதியில் மேலே என்ன இருக்கோ அதை கூட்டிக்கிட்டு பை கீழே என்னென்ன எண் இருக்கோ அதை போட்டுப்போங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம் 5ஓட 7 பெருக்கிப்போம் ப்ளஸ் மேலே இருக்க எண் பை கீழே இருக்க என்னங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுறோம். ஒரு 5 5 ப்ளஸ் 3/5ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் 7 35 ப்ளஸ் 4/7ன்னு வந்துடுங்களா. ஸோ 5 3 8/5 35ஓட 4 கூட்டினா 39/7. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ கலப்பு பின்னமாக இருந்ததை நம்ம வந்து கலப்பு பின்னமாக இருந்தது என்னவா மாற்றிட்டோம் தகா பின்னமாக மாற்றியாச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும் பகுதி சமமாக இருக்கணும். பகுதி சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் தொகுதியை கூட்ட முடியும். 5 7ன்னு இருக்கு. அப்போ 5 7 ஒரே வேப்பாடில் வராது. ஒரே வேப்பாடில் வந்துச்சு அப்படின்னா பெருக்கிப்போம். ஒரே வேப்பாடில் வரல அப்படின்னா என்ன பண்ணுவோம் குறுக்கு பெருக்கல் பண்ணுவாங்களா. அப்போது 8ஓட 7 பெருக்கி ப்ளஸ் 5ஓட 39 பெருக்கிறோம் வகுத்தல் I × 7ன்னு போடுறோம். 8 7 எவ்வளோ நமக்கு 56 ப்ளஸ் 39 × 5 39 5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 195ன்னு வருது. ஸோ 39ஓட 5 பெருக்கிறோம். I 5 45 மீதி 4 I 3 5 ப்ளஸ் 4 19. அப்போ என்ன கிடைக்குது 195ன்னு கிடைக்குதுங்களா. பை I 7 எவ்வளோ 35. அப்போ 195ஓட 56 கூட்டணும் அப்படின்னா 11 15 251/35 அப்படின்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது 251/35 அப்படின்னு கிடைச்சிச்சுங்களா. இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 35 வாய்ப்பாடால் வகுக்க போகிறோம். 251 என்ன பண்ணுறோம் 35 வாய்ப்பாடால் வகுக்க போகிறோம். ஸோ அப்போ 35 × 7 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 7 5 35 மீதி 3 7 3 21 ப்ளஸ் 3 24 245ன்னு கிடைக்குது. அதுவே 35 × 8ங்கும் போது 260 கிட்ட போயிடும். அப்போது 60 70 கிட்ட வந்துடும். அப்போ என்ன ஆகுது 7 தடவை 245 கிடைக்குதுங்களா. அது கழிச்சுன்னா மீதி என்ன வரும் 6 வரும். மீதி என்ன வரும் இது 11 ஆகிடும். இவங்க 4 ஆகிடுவாங்க. ஸோ 11 5 போச்சுன்னா மீதி 6 4 4 போச்சுன்னா 0 எல்லாம் 0 ஆகிடுங்களா. இப்படி எழுதுவோம் ஈவு 7 மீதி என்னது 6 பை வகுக்கும் என்னங்களா. அப்போ 7 6/35 தான் சரியான விடை. இப்போ 6 35 ஒரே வேப்பாடில் வராது. அப்போ அதோட விட்டுறோம். அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க 1 3/5 ப்ளஸ் 5 4/7 இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது 7 6/35 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து இதில் 4வது கேள்வி 8/9 மற்றும் 2/7க்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 8/9க்கும் 2/7க்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறுபாடு கூடுதல் அப்படின்னா ப்ளஸ்ங்கிற மாதிரி, வேறுபாடு அப்படின்னா மைனஸ். கூடுதல்னா என்னது ப்ளஸ்,
கூட்டல்னால ப்ளஸ் தான், வேறுபாடு அப்படின்னா மைனஸ் கழிக்கணும், வேறுபாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கழிக்கணும். அப்போது 8/9க்கும் 2/7 கழிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கே என்னவா தான் இருக்குது, நமக்கு பின்னமாக தான் இருக்குது, நம்ம கலப்பு பின்னமாக இல்லை, நமக்கு என்னவா இருக்குங்க தகு பின்னமாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக போடுவாங்களா? அடுத்து என்ன பார்க்கணும்? பகுதி சமமாக இருக்கான்னு பார்க்கணும். பகுதி எப்படி இல்லை, சமமாக இல்லை. ரெண்டும் ஒரே ஏற்பாடில் வருமானா 7 9 ஒரே ஏற்பாடில் வராது. அப்போ இங்கே எதை தான் பயன்படுத்துகிறோம்? குறுக்கு பெருக்கல் தான் பயன்படுத்துகிறோம். 8ஓட 7 பெருக்கிறோம், 9ஓட 2 பெருக்கிறோம், கீழே இருக்கிற 2 பெருக்கிறோம். அப்போ 8 × 7 மைனஸ் இருக்குது, 9 × 2 வகுத்தல் 9 × 7ன்னு போடுறோம். ஸோ 8ஓட 7 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 7 56 மைனஸ் 9 2 18 பை 9 7 63ன்னு வந்துடும். அப்போ 56ல் 18 கழிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? இது 16,000. 6லேருந்து 8 கழிக்க முடியாது, 16,000. இவங்க ஒன்று கடன் கொடுத்தனா 4 ஆயிடுவாங்களா? 16ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 8, 4ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 3. அப்போ 38/63 அப்படின்னு கிடைச்சிருக்கு. 38/63. மேலே என்ன இருக்குது? ஸ்ரீ என்ன இருக்குது? கீழே பெருசாக இருக்குது. அப்போ கீழே பெருசாக இருந்தால் மேலே சின்னதாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? இதை வகுக்க முடியாது. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? 8/9 மைனஸ் 2/7 மதிப்பு என்ன அப்படின்னா 38/63 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, 2 1/3 1 3/5 கழிக்க அப்படின்னு என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னமாக இருக்குது. என்னவா இருக்குது? கலப்பு பின்னமாக இருக்கா? அப்போ தகா பின்னமாக மாற்றணுமா? அப்போ 2ஓட 3 பெருக்கிறோம், முழு எண்ணோட பகுதியை பெருக்கி ப்ளஸ் கூட்டல் தொகுதியில் இருக்க 1 போட்டுக்கிறோம், வகுத்தல் பகுதியா மைனஸ். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்? 1ஓட 5 பெருக்கிக்கிறோம், ப்ளஸ் போட்டு மேலே இருக்க எண் போட்டுப்போம், வகுத்தல் கீழே இருக்கக்கூடிய எண்ணுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பெருப்போம். 2 3 என்ன ஆகிடும்? 6 ஆகிடும். ப்ளஸ் 1 அப்படியே போட்டுக்கிறோம், பை 3 மைனஸ் 4 5 5 ப்ளஸ் 3/5ன்னு வருங்களா. ஸோ 6 1 7/3ன்னு வந்துடும், மைனஸ் 5 3 8/5ன்னு வந்துருங்களா. இப்போ என்னவா மாற்றிட்டோம்? நம்ம வந்து ஸோ கலப்பு பின்னமாக இருந்ததை தகா பின்னமாக மாற்றிட்டோங்களா. அப்போ தகா பின்னமாக மாற்றப்போ இப்போ கழிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நம்மளோட பகுதி சமமாக இருக்கணும். பகுதி இங்கே என்னவா இல்லை? சமமாக இல்லை. 3 5ன்னு வெவ்வேறு என்ன இருக்குது? ரெண்டும் ஒரே ஏற்பாடில் வருமானா வராது. அப்போ வரல அப்படின்னா என்ன பண்ணும்? குறுக்கு பெருக்கல் பண்ணுவாங்களா. ஸோ எப்படி பண்ணுவோம்? 7ஓட 5 பெருக்கிப்போம், மைனஸ் 8ஓட 3 பெருக்கிப்போம், பை கீழே என்ன இருக்கோ அதை 2 பெருக்கிப்போம். அப்போ என்ன வருது? 7 5 35 மைனஸ் 8 3 24 பை 3 5 அப்படின்னு கிடைக்குதா. அப்போ 35ல் 24 போச்சு அப்படின்னா மீதி 11/15ன்னு கிடைக்குது. மீதி என்ன கிடைக்குது? 11/15 அப்படின்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் என்ன கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க? 2 1/3 மைனஸ் 1 3/5 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 11/15ன்னு கிடைக்குது. ஸோ எப்படி இருக்குது? 11/15 அப்படிங்கிறது மேலே சிறிய எண்ணும் கீழே பெருசு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? வகுக்க முடியாது. அடுத்த 6வது கேள்வி, சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே என்ன தான் கொடுத்துருக்காங்க? கழித்தல் தான் கொடுத்துருக்காங்க. 7 2/7 மைனஸ் 3 4/21ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த கலப்பு பின்னத்தை என்னவா மாற்றணும்? ஃபஸ்ட்டு நம்ம கலப்பு பின்னம் என்னவா மாற்றணும்? தகா பின்னமாக மாற்றணுங்களா. அப்போ 7ஓட 7 பெருக்கிப்போம், 7 × 7 ப்ளஸ் மேலே இருக்க தொகுதியில் இருக்கிறதோட கூட்டிப்போம். தொகுதியில் என்ன இருக்குது? 2 இருக்கு, வகுத்தல் பகுதி மைனஸ். அடுத்து என்ன பண்ணுவோம்? 3ஓட 21 பெருக்கிட்டு ப்ளஸ் மேலே தொகுதியில் இருக்க எண்ணெய் போட்டுட்டு பை 21 போடுவாங்களா. இப்போ சால்வ் பண்ணுறோம். அப்போ 7 7 என்ன வருது? 49 ப்ளஸ் 2/7ன்னு வந்துடும், மைனஸ் 21 × 3 தெரியணுங்களா. ஒரு 3 3 3 2 6ன்னு வந்துடுது. அப்போ 63 ப்ளஸ் 4/21 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ 49ஓட 2 கூட்டினா 51/7ன்னு வந்துடும், மைனஸ் 63ஓட 4 கூட்டினா 67/21ன்னு வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ கீழே பகுதி நமக்கு எப்படி இருக்கணும்? இப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றியாச்சு. பகுதி எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கணும். பகுதி சமமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம், இல்லை ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா ஒன்றை மாற்றுவோங்களா. அப்போ இங்கே 7 21 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். 7 வாய்ப்பாடில் ஒரு 7 7 3 27 21ங்களா. அப்போது இந்த 7ஓட 3 பெருக்குனா 21 ஆயிருமா. அப்போ மேலே 51ஓட என்ன பண்ணுறோம்? 3 பெருக்கிறோம். அப்போ 51 × 3 ஒரு 3 3 3 5. அப்போ 153/21 மைனஸ் 67/21. இப்போ என்ன ஆயிடுச்சு? பகுதி 2 சமமாயிடுச்சா.
பகுதி என்ன ஆயிடுச்சு 21 ஆயிடுச்சு. அப்போ தொகுதியை கூட்டல் அல்லது கழித்தல் பண்ணலாங்களா? இங்கே கழித்தல் இருக்கனால அப்போ 153லேருந்து 67 கழிக்கிறோம். ஸோ 3லேருந்து 7 கழிக்க முடியாது. அப்போ இது 13 ஆயிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து 4 ஆயிடுவாங்களா? இந்த 4லேருந்து 6 கழிக்க முடியாது. அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கி இவங்க இதாகிடுவாங்க. இவங்க 0 ஆயிடுவாங்களா? ஸோ 13ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி 6, 14ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 8. அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா 86/21 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஸோ மேலே பெரிய எண்ணும் கீழே சிறிய எண்ணு இருந்தால் என்ன பண்ணலாம்? வகுக்கலாங்களா? அப்போ 21 கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். அப்போ 21 86ஆல் வகுக்கிறோம். சரி 86 21ஆல் வகுக்கிறோம். அப்படி வகுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 21 × 4 போடலாமா? ஒரு 4 4 4 2 8 84 வருது. 5 போடும்போது நமக்கு 102ன்னு வந்துடும். சரி 105ன்னு வந்துடும். அப்போது 4 தடவை என்ன வருது? 84 வருது. மீதி 2ங்களா? ஸோ அப்போ என்ன எழுதுவோம்? ஈவு 4 மீதி பை வகுக்குமென். அப்போ 4 2/1 தான் சரியான விடை. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க? 7 2/7ஓட மைனஸ் 3 4/21 நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 4 2/21ங்கிற விடை கிடைக்கும். அடுத்த 4வது கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக மற்றும் அவற்றின் நேர்மாறு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஒருவேளை கேள்வி கலப்பு பின்னமாக இருந்தால் தகா பின்னமாக மாற்றணும். அவற்றின் நேர்மாறு காண்க அப்படின்னா தகா பின்னமாக இருந்தால் கலப்பு பின்னமாக மாற்றணும். ஸோ கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா தகா பின்னமாக மாற்றுறோம். அதுவே தகா பின்னமாக இருந்தால் கலப்பு பின்னமாக மாற்றுறோம். இப்போ முதல் கேள்வி பாருங்கள், நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னம் என்னவா மாற்றணும்? தகா பின்னமாக மாற்றணுங்களா? அப்போ தகா பின்னமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம்? ஸோ முழு எண்ணோட பகுதியை பெருக்கி தொகுதியோடு கூட்டுவாங்களா? அப்போ 3 × 18ஓட பெருக்கி ப்ளஸ் தொகுதியில் என்ன இருக்குது? 7 வகுத்தல் 18ன்னு போடுவாங்களா? அப்போ 18 × 3 நமக்கு என்னென்னு தெரியணும்? 8 3 24 மீதி 2 3 3 + 2 54. அப்போ 54 + 7/18ன்னு கிடச்சிருங்களா? அப்போ 54ஐயும் 7ஐயும் கூட்டுறோம். 54ஐயும் 7ஐயும் கூட்டினா என்ன வரும்? 61 கிடைக்குங்களா? ஸோ 57ஐயும் 54ஐயும் 7ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 61/18ன்னு கிடைக்குது. அப்போ தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? அப்போ 3 7/18 நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 61/18ன்னு கிடைக்குது. இதுதான் முதல் கேள்வியோட விடை. கலவு பின்னம் தகா பின்னமாக மாற்றியாச்சு. 2வது கேள்வி என்ன இருக்குது பாருங்கள். தகா பின்னமாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தகா பின்னமாக கொடுத்தோம். 99/7ன்னு கொடுத்துருக்காங்களா? இதை கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ கலப்பு பின்னமாக மாற்றணும் என்ன பண்ண? வகுக்கணுங்களா? 99 7ஆல் வகுக்கிறோம். ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் 1 7 7 மீதி 2 ஆகிடும். இந்த 9 கீழே இருக்கிறோம். ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் 29 வராது. 7 நாள் என்ன தான் வரும்? 28 தான் வரும். மீதி 1 வந்துடுங்களா? மீதி என்ன ஆகிடும்? 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ ஈவு என்ன? 14. ஃபஸ்ட்டு கலப்பு பின்னம் மாத்திரம் ஈவு தானே எழுதுவோம். ஈவு 14 மீதி 1/7. அப்போ தேர்ஃபோர் 99/7 கலப்பு பின்னமாக மாத்திரம் 14 1/7 தான் விடை. 3வது கேள்வி, 47/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 47/6 அப்படிங்கிறது என்னவா இருக்குது? தகா பின்னமாக இருக்குது. கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ 6ஆல் என்ன பண்ணுறோம்? 47 வகுக்கிறோம். ஸோ 6ஆம் வாய்ப்பாடில் 47 வருமானா? வராது. 6 7 என்ன தான் வரும்? 42 தான் வரும். ஸோ அப்போ மீதி எத்தனை இருக்கும்? 5 இருக்குங்களா? அப்போது மாற்றணும் அப்படின்னா ஈவு ஃபஸ்ட் எழுதுவோம். மீதி பை வகுக்கும் என்னங்களா? அப்போ 7 5/6 தான் விடை. அப்போ 47/6 தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 7 5/6 தான் விடை. அடுத்த 4வது கேள்வி, 12 1/9 இருக்குங்களா? அப்போ 12 1/9 எழுதிக்கிறோம். ஸோ இது என்னவா மாற்றணும்? இப்போ நமக்கு என்னவா இருக்குது? கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? முழு எண்ணோட பகுதியை பெருக்கிப்போங்களா? முழு எண் 12 இருக்குது, பகுதி 9 இருக்குது. ப்ளஸ் தொகுதியை கூட்டிப்போங்களா? தொகுதி என்ன இருக்குது? 1 இருக்குது. பை பகுதி போட்டுப்போங்களா? அப்போ 12 × 9 என்னன்னு தெரியணும். 12 × 9 என்ன? 108 ப்ளஸ் 1/9ன்னு வரும். 108ஓட 1 கூட்டினா 109/9ன்னு வருங்களா? ஸோ 180ம் 9ம் ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ அதோட நிறுத்திக்கிறோம். அப்போ 12 1/9 அப்படிங்கிற கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 109/9 தான் விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.